நுரையீரல். நீங்கள் ஒரு நாள் முழுவதும் என்ன செய்கிறீர்கள், எங்கே இருக்கிறீர்கள், யாருடன் இருக்கிறீர்கள் என்பது பிரச்சனை இல்லை. எப்படி இருந்தாலும் அனைத்து உயிரினங்களுக்கும் சுவாசம் மிகவும் முக்கியம். எந்த 2 பெரிய பாகங்கள் நாம் சுவாசிக்கும் போது சுருங்கி விரிவடைகிறது? நீங்கள் நினைப்பது மிகவும் சரி, நுரையீரல் தான். நுரையீரல் தான் நம் உடலிலேயே மிக பெரிய உடல் உறுப்பு. அது நம் உடலில் என்ன வேலை செய்கிறது தெரியுமா? நல்ல காற்றை உள்ளிழுத்து கெட்ட காற்றை வெளியேற்றுகிறது. நுரையீரல் என்ன செய்கிறது என்றால், நாள் முழுவதும் நாம் சுவாசிப்பதற்காக பிராணவாயுவை உள்ளிழுத்து கரியமில வாயுவை வெளியேற்றுகிறது. மூச்சானது நம் மூக்கு வாய் வழியாக உள்ளே போய் தொண்டையில் இருக்கும் மூச்சு குழாய் வழியாக மார்பு கூட்டை சென்றடைகிறது. அந்த மூச்சு காற்று மார்பக கூட்டிலிருந்து பிரிந்து நுரையீரலின் 2 பக்கமும் போகிறது. பிராணவாயு நம் உடலில் இருக்கும் அணுக்களுக்கு உணவு போய் சேர உதவுகிறது. மூச்சு விடுவதை கொஞ்சம் நிறுத்திவிட்டால் நம் உயிர் பிரிந்துவிடும். மரங்கள் நம்மை சுற்றி இருக்கும் மாசுபடுத்தப்பட்ட காற்றை சுத்திகரிக்க பயன்படுகிறது. இலைகளின் மூலம் நமக்கு தேவையான பிராணவாயு கிடைக்கிறது. அதிகமாக வேலை செய்வதன் மூலம் நமது உடல் உறுப்புகளுக்கு அதிக பிராணவாயு கிடைக்கிறது. ஆனால் நுரையீரல் நம் உடலுக்கு போதுமான அளவு பிராணவாயு வழங்க முடியாமல் போனால் நம் உடல்நிலை பாதிப்படையும். சிலரால் தண்ணீருக்கடியில் மூச்சு விடாமல் சில நிமிடங்களே இருக்க முடியும். ஆனால் 17 நிமிடங்கள் தண்ணீருக்கடியில் இருந்து ஒருவர் உலக சாதனை படைத்திருக்கிறார். ஜன்னலுக்கு பக்கத்திலும் கண்ணாடியின் பக்கத்திலும் நின்று மூச்சு விடும் பொழுது அந்த இடம் ஈரமாகிவிடும். ஏனென்றால் நம் மூச்சு காற்று வெளியேறும் போது ஈரப்பதத்துடன் இருக்கும். உடற்பயிற்சி செய்வது மிகவும் நல்லது. முக்கியமாக நுரையீரலுக்கும் இருதயத்திற்கும் மிகவும் நல்லது. நமது இருதயம் முழுவதும் இரத்த நாளங்களாலும் ஆல்வியாலி என்ற காற்று பைகளாலும் நிரப்பப்பட்டுள்ளது. இங்குதான் பிராணவாயு ரத்தத்தில் கலக்கிறது. ரத்தம் பிராணவாயுவை உடலில் உள்ள உறுப்புகளுக்கு கொண்டு செல்கிறது. உங்களால் நம்ப முடிகிறதா? ஒரு நாளைக்கு நாம் 23,000 தடவை சுவாசிக்கின்றோம். இது 3 முக்கிய வேலைகளை செய்கிறது. 1. நாம் சாப்பிடும் உணவை சேகரிப்பது. 2. அந்த உணவை நெருக்கி திரவ நிலைக்கு கொண்டு செல்வது. 3. அந்த திரவ உணவை கொஞ்சம் கொஞ்சமாக சிறுகுடலுக்கு கொண்டு போவது.